ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களை ஒருவரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு இயேசப்பா நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு 6வது அதிகாரம் 17வது 18வது வசனம். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன்முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இன்றைக்கும் நம்ம வேதத்தில் உள்ள வேதவசனத்தில் இயேசுப்பா நமக்கு சொல்லியிருக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமானவைகளாக தான் இருக்கும். அவருடைய உபதேசங்கள்லாம் ஒரு கன்னத்தில் அரைஞ்சா இன்னொரு கன்னத்தை காட்டுன்னு இயேசுப்பா சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, நீ ஒருத்தங்களுக்கு ஒரு காரியம் பண்ணுனா நீ ஒன்று செஞ்சனா உன் வலதுகை கொடுக்கறது உன் இடதுகைக்கு தெரியக்கூடாது. அப்படி நீ தெரியாமல் செஞ்சாதான் அதற்கான பலனை நீ அடைய முடியும் அப்படின்ட்டு சொல்லி வேதம் சொல்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதே அதிகாரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுகிறது குறித்து சொல்லப்படும் போதும் நீ என்ன செய்யாத, மனுஷர் காணும்படி நீ ஜபாலயத்திலேயோ ரோட்லேயோ சந்திலேயோ போய் நின்று ஜெபிக்காத. நீ என்ன செய்ய, கர்த்தர் உன் ஜெபத்தை காணும்படி அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணு, அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து யாருக்கும் தெரியாமல் ஜெபம் பண்ணு. அப்போ தான் அந்த ஜெபத்திற்கான பலனை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நமக்கு பைபிள் எழுதி வைத்திருக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கொஞ்சம் ஆச்சரியமான காரியங்கள் தான். இன்னைக்கு அநேகர் என்ன செய்வாங்க, மற்றவங்களுக்கு தெரியும்படி ஜெபாலயத்தில் நின்று ஜெபிக்கிறது, அதிக வசனிப்பினால் ஜெபிக்கிறது, இந்த நாளெல்லாம் ஜெபம் கேட்கப்படுவதில்லை. அந்தரங்கத்தில் நம்ம செய்கிற காரியங்களுக்கு தான் கர்த்தர் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாருக்கும் தெரியும்படி அதை செய்யும்போது அதற்கான பலனை நம்ம அப்பவுமே அடைந்து தீர்ந்துட்டோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நம்ம உபவாச ஜெபத்தை குறித்து நினைக்கிறேன். அநேகர் உபவாசம் இருக்கிறோம். உபவாசம் இருக்கிறது எப்படி என்று சொல்லி நாம் வேதத்தின்படி பார்ப்போம் என்றால், இன்றைக்கு வேதத்தில் பழைய ஏற்பாடுகள் பார்க்கும்போது விசேஷித்த உபவாச நாளை நியமியுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், விசேஷித்த நாட்களை நியமித்து நீங்கள் கர்த்தருடைய சந்நிதியில் உங்களை சீர்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். உபவாச நாட்களை நாம் சபையாய் நியமித்து செய்வது நல்லது தான். அப்படி நாம் உபவாசம் இருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, தாரை ஊதுவிக்கக்கூடாது. அப்படின்னா தப்பட்டம் அடிக்கக்கூடாது. எல்லாத்தையும் போய் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் உபவாசம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போதே அதற்கான பலனை நம்ம அங்கேயே அடைஞ்சிட்டோம். அப்போ நம்ம உபவாசம் எப்படி இருக்கணும், அந்தரங்கத்தில் இருக்கணும். அப்போது அதான் இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படணுன்னே சொல்லாதீங்க. எதுக்குனாலும் நான் உபவாசம் அப்படின்னு சொன்னோன்னா அதற்கான பலனை நம்ம அடைஞ்சிட்டோன்னு அர்த்தம். அப்போ அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு மட்டும், மனுஷர்களுக்கு காணப்படக்கூடாது, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவுக்கு மட்டும்தான் காணப்படணும். அப்போ என்ன செய்யணும், சோர்வாக இருக்கக்கூடாது, முகவாடலாக இருக்கக்கூடாது, நான் சாப்பிட்லங்க, என்னால் முடியலைங்க, அப்படி இல்லை. நம்ம தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி நம்ம என்ன செய்யணுமா, சாப்பிட்டதை விட இந்த உபாசனத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கணுமா. உண்மையாக நீங்கள் இருந்தீங்களா கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவார். அப்படி நாம் இருக்கும்போது அந்த அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அந்தரங்கத்தில் நாம் யாருக்குமே தெரியாமல் நான் உபவாசிக்கும் போது ஜெபிக்கும்போது அதற்கான பலனை என்ன செய்வார், கர்த்தர் வெளியரங்கமாய் தருவார். நீங்கள் உபவாசிக்கும் போது 16 மாயக்காரரை போல முகவாடலாக இராதிருங்கள், அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணப்படும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்க. நான் சொல்லவே இல்லை, வேதவசனம் சொல்லுது. நம்ம மனுஷர் காணப்படணும்னு சொல்லி செஞ்சோன்னா அந்த உபவாசத்திற்கான பலனை என்ன செய்வோம்னா அடைந்து தீர்ந்து விடுமாகவே. கூடுமான மட்டும், வேறு வழியில் நான் சொல்லலாம், கூடுமான மட்டும் நம்ம உபவாசம் இருப்பது யாருக்கும் தெரியாது. அப்படி நம்ம அந்தரங்கத்தில் ஜெபிப்போம் என்றால் இந்த உபவாச ஜெபத்திற்கான பதில் கிடைக்கும். இன்னைக்கு அநேக காரியங்கள் வேதத்தில் பார்க்கும்போது இந்த வகையான பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அல்லாமல் வேறு ஒரு வழியும் போகாது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அநேக காரியங்கள் அநேகருக்கு ஒரு பெரிய அடைப்பட்ட சூழ்நிலை, விடுதலை ஆகாத சூழ்நிலை. நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னா இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி உபவாசம் இருந்து ஜெபிங்க, அதற்கான பலனை கர்த்தர் கட்டாயம் நமக்கு அளிப்பார். உபவாச ஜெபத்திற்கு அதிக பலன் உண்டு, அதிக வல்லமை உண்டு. ஆகவே நாம் இந்த நாட்களில், வருடத்தின் கடைசி நாட்கள் நாம் இருக்கிறோம், உபவாசம் இருந்து ஜெபித்து கிருபையின் மேல கிருபை நம் குடும்பம், நம் சபை எல்லாம் முழுமையாய் பெற்றுக்கொள்ளும்படி இந்த வார்த்தையின்படி நாம் என்ன செய்யணும், உபவாசம் இருப்போம், அந்தரங்கத்தில் உபவாசம் இருப்போம். அப்போ கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார், உங்களுக்கு கட்டாயம் பலன் அளிப்பார். எல்லாரும் பார்க்கும்படியான ஒரு பலனை இந்த உபவாச நாட்களுக்கு அப்புறம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் செய்வார். ஆகவே கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த கேட்ட சத்திய வார்த்தைக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டது போல
நாங்கள் இதுவரை எங்கள் உபவாசத்தை நாங்கள் இப்படி செய்திருந்தாலும் இனிமேல் கூட கர்த்தாவே நாங்கள் உபவாசிக்கிறது மற்றவர்களுக்கு தெரியாதபடி நாங்கள் அந்தரங்கத்தில் உம்முடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் உபவாசிக்க நிற்கிருபை செய்யுங்க. மனுஷர் காணப்படும்படி அல்லப்பா, தேவாதி தேவனை நீர் காணப்படும்படி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உபவாசித்து ஜெபித்து அதற்கான மேன்மையை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும்ப்பா உபவாசம் இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அப்பா ஒரு பலனை நீர் கட்டளையிட்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. நீர் கட்டளையிட போகிற கிருபைக்காகவே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பலப்படுத்தும், அற்புத சாட்சியாய் நிறுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்திக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.